தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 84ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சங்கீதத்தின் வசனங்களை வாசிக்க நீங்கள் பின்தொடர்ந்து வருவது உங்களுக்கு நலமாக அமையும். 84ஆம் சங்கீதம் அடைப்பு குறிக்குள்ளே பார்க்கும் பொழுது, வித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர்கள் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆசாபின் சங்கீதங்கள் முடிந்து அடுத்த சங்கீதத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கோராகின் புத்திரர் அவர்கள் மத்தியில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று பெயர் சொல்லப்படவில்லை. இருப்பின் கோராகின் புத்திரர் என்ற சொற்கள் மட்டும் இடம்பெறுகின்றன. இந்த சங்கீதம் தேவாலயத்தில் இருக்க தங்க ஆசைப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆழமான வாஞ்சை கொண்ட ஒரு சங்கீதம் என்று 4, 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு ஒத்த சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது 42, 43, 27, 61, 63 இந்த சங்கீதங்கள் இந்த 84ஆம் சங்கீதத்திற்கு ஒத்த சங்கீதங்கள். யார் இந்த கோராகின் புத்திரர்? இவர்கள் லேவியர்கள். இஸ்ரவேலின் வாசஸ்தலத்தை காப்பதற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். இவருடைய பெற்றோர் ஒரு காலத்தில் மோசைக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள், அழிந்தார்கள். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பங்கள் அழியவில்லை. அவருடைய கூடாரங்கள் எல்லாம் ஆகாமிய கூடாரங்கள் என்றும் அக்கிரம கூடாரங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. கோராகின் பின்வரும் சந்ததியினர் கொல்லப்படாததினாலே இவர்கள் வாழ்ந்தார்கள், வேலை செய்தார்கள், ஆலயத்திலே பணிவிடைக்காரர்களாக ஜீவித்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள். ஆலயத்தின் வாசற்படியிலே, ஆலயத்தின் நடைபாதையிலே தங்குவதையும் கூட அவர்கள் விரும்பி வாஞ்சித்தார்கள். ஆலய வாஞ்சி இவர்களிடத்தில் காணப்படுவதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் சில அம்சங்களை பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆலய பிரகாரங்கள் என்று சொல்லி முதல் 4 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆலய பிரகாரங்கள். 84ஆம் சங்கீதம் பாருங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா என்று முதல் சில வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சேலா என்ற பதத்திற்கு அர்த்தம் நிறுத்தி, யோசித்து, தியானித்து, சிந்தித்து, அந்த சேலா இடம்பெறக்கூடிய வசனத்துக்கு முந்தைய வசனங்களை எல்லாம் தியானித்து அவற்றை கைக்குள்ள ஒப்பு கொடுத்து அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதாகும். சேலா என்றால் நிறுத்தி, வாசித்து, சிந்தித்து, சிந்திக்கக்கூடிய செய்திகளுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதாகும். ஆக இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர் அவர்கள் கூடி எழுதிய சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களை அவர்கள் வாஞ்சிப்பதாக, அதன் மேல் கவனம் வைத்திருப்பதாக, இருதயத்தை மட்டுமல்ல மாம்சத்தை கூட அங்கே வைத்திருப்பதாக பார்க்கிறோம். எனவேதான் வாசற்படியிலே, இன்னும் நடைபாதையிலே
தங்குவதை கூட அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். ஆலய வாஞ்சை, இதனாலே கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? முதலாவதாக இன்பம் என்று சொல்லி முதலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது அதிக வாஞ்சையா இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அதே வாஞ்சை இவர்களுக்கு இருந்ததாக பார்க்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் தங்குவது இனிமை, ஆலயத்தில் தங்குவது இன்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய நாட்டிலே பெரும்பாலான ஆலயங்கள் திறந்தே இருக்கின்றன. உள்ள யாராவது வந்து ஜெபித்து செல்வார்கள் என்று கருதி முழு ஆலயம் ஒருவேளை திறக்கப்படாவிட்டாலும் ஒரு கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. எந்த ஆலயமோ சபை பிரிவை சேர்ந்த ஆலயமோ என்றாலும் ஒரு ஆலயம் திறந்திருக்கிறது. பேரளவு ஆலயங்களிலே எதற்காக சபையாரோ பொதுமக்களோ யார் வேண்டுமென்றாலும் வந்து ஜெபித்து விட்டு செல்லலாம் என்று கருதி இந்த ஆலயம் திறந்தே இருக்கிறது. பல சபைகளிலே பல ஆலயங்களிலே காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை ஆலயம் திறந்தே இருக்கிறது. காரணம், ஜெபிக்கலாம், இந்த ஜெபத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், ஆண்டவரை அனுபவிக்கலாம், ஆண்டவர் நம்மை அனுபவிப்பார்கள். ஒருவருக்கொருவர் மியூச்சுவலாக ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவரும் நானும் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு பெரிய இன்பமாக இருந்தது என்று சொல்லி கோராகின் புத்திரருடைய வாழ்க்கையிலே கூட நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆலயத்தில் அவர்களுக்கு இன்பம், இரண்டாவதாக ஆலயத்தில் வாசம் பண்ணுதல். 3ஆம் 4ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது ஆலயத்திலேயே வாசம் பண்ணிவிட்டால் நல்லது என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே அன்னாளை போல, இன்னும் சிமியோனை போல, இன்னும் பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலை போல. சாமுவேல் ஆலயத்திலே வாழ அர்ப்பணிக்கப்பட்டானே, அப்பேற்பட்ட அர்ப்பணம், அப்பேற்பட்ட ஆண்டோட சமூகத்திலே வாசம் பண்ணக்கூடிய ஆசை கோராகின் புத்திரரிடத்திலே காணப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆசையும் தவனமும் தாகமும் இவர்களுக்கு இருந்ததினால்தான் அவருடைய பெற்றோர் முன்னோர் அவர்களைப் போல அவர்கள் அழிக்கப்படாமல் உயிரோடு வைக்கப்பட்டார்கள். ஆண்டோடைய ஆலயத்தின் நன்மைகளினாலே அவர்கள் திருப்தியாகத்தக்கதாக ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். இன்னும் ஆலயத்தில் அவர்கள் பாக்கியம் பெற்றார்கள் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னென்ன பாக்கியங்கள்? 4ஆம் வசனத்திலே வீட்டிலே அவர்களுக்கு பாக்கியம், ஆலயமாகிய வீடு அவர்களுக்கு பாக்கியம் தந்தது. ஆண்டவருடைய சமூகத்திலே தங்குவது, தாபரிப்பது, முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது, அங்கே இருக்கக்கூடிய வேத புஸ்தகங்களை எடுத்து ஆண்டவருடைய வேதத்திலிருந்து சில பகுதிகளை வாசிப்பது, அங்கே ஆலயத்தில் ஆராதனை புத்தகங்கள் உண்டே, அந்த ஆராதனை புத்தகத்தை எடுத்து ஒரு சில பாடல்களை பாடுவது, அங்கே யாராவது ஜெபிக்க வருகிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது, இப்படியாக பல்வித நன்மைகள் ஆலயத்தில் இருப்பதாக, ஆண்டவருடைய வீட்டில் இருப்பதாக 4ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இன்னும் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழிகளில் அவர்கள் பாக்கியம் பெற்றதாகவும் பார்க்கிறோம். ஆலயத்தினாலே, ஆலய வீட்டினாலே பாக்கியம், இரண்டாவதாக ஆண்டவருடைய வழிகளிலே பாக்கியம். ஆண்டவருடைய வழிகள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வழிகள் என்றால் ஆண்டவருடைய வழிகாட்டுதல்கள், என்னென்ன வழியிலே நான் நடக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுக்கக்கூடிய வழிமுறை. அது எங்கே இருக்கிறது? ஆலயத்திலே வேதத்தில் இருக்கிறது, வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆக ஆலயத்திலே போய் ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்பது, முழங்கால் படியிட்டு தியானிப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு பெருத்த பாக்கியத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களா? தினந்தோறும் வாசிக்கிறீர்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாசிக்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியமானதாகும். ஆண்டவருடைய வேதம் என்பது ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு நூல். அதை வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்தியாவிலே 2000க்கு மேலாக மொழி பேசக்கூடிய மக்கள் கூட்டம் இங்கே இருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட மொழிகள். அந்த மொழிகளிலே ஏறக்குறைய 50 மொழிகளிலே தான் முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத புத்தகம் உங்களுடைய கையில இருக்கிறது, உங்களுடைய மடியில இருக்கிறது. அதையெல்லாம் திறந்து நீங்கள் வாசிக்கிறீர்களா? தியானிக்கிறீர்களா? வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். இந்நாட்களிலே எதை விட்டு நம்மை விலக்கி கொண்டிருக்கிறது? கோடிக்கணக்கான மக்கள் வேதமின்றி, அதனால் வாழ்க்கையின்றி, ஜீவனின்றி அவர்கள் நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசளித்திருக்கிறார். படி, தியானி, கைக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றும் பொழுது ஆண்டவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். எப்பேற்பட்ட வேத புத்தகம் ஆண்டவர் நமக்காக
ஏறக்குறைய 110 கிலோ எடையுள்ள சிலுவையை சுமந்து சென்றாரே. நம்முடைய வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு சுமார் 300 கிராம் 400 கிராம் எடையுள்ள வேத புத்தகத்தை சுமந்து வருவதில் நமக்கு என்ன தயக்கம்? கையை வீசிக்கொண்டு ஆலயத்திற்கு வராதிருங்கள். கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு வாருங்கள். வழியிலே வாசிப்பார்கள். சில சமயங்களிலே திடீரென்று வழியிலே வாசிப்பீர்கள். ஆலய ஆராதனை ஆரம்பமாவதற்கு இன்னும் சற்று நேரம் இருந்தால் வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து வாசிப்பீர்கள். வேத புத்தகத்தை கொண்டு வாருங்கள். ஆலயத்தில் எல்லாருக்கும் வேத புத்தகம் அங்கே போட்டு வைக்கப்படவில்லை. ஒருவேளை 4-5 இருக்கலாம், அல்லது 10-15 இருக்கலாம். வரக்கூடிய எல்லாருக்கும் அங்கே வேத புத்தகம் இல்லை. எனவே உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். சங்கடப்படாதிருங்கள், கூச்சப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். யாரு என்ன நினைப்பாங்களோ சொல்லுவாங்களோ என்று எண்ணாதிருங்கள். வேத புத்தகத்தை சுமந்து வந்து வேதத்தை வாசியுங்கள், தியானிங்கள். அது மிக்க உண்மையான மேலான ஒரு கருத்தாகும், ஒரு போதனையாகும். எனவே ஆண்டவருடைய வழிகளிலே, வேதத்தின் வழிகளிலே நீங்கள் வாழ கடமைப்பட்டவர்கள். அவருடைய வேதம் வெளிச்சம், தீபம் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் வழி நடப்பதற்கு தீபமாகவும் வெளிச்சமாக இருக்கக்கூடியது வேத புத்தகம். அதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு அவருடைய வேதம் முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? அவருடைய நாமத்தை விட அவருடைய வேதம் ஆண்டவருக்கே முக்கியம். உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் 138 சங்கீதம் 2 வசனத்தில் சொல்வதாக பார்க்கிறோம். ஆண்டவருக்கே அவருடைய நாமத்தை விட வார்த்தை முக்கியம். நமக்கும் ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து வாஞ்சித்து வாழுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம்தான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தப்படி செய்கிறவனே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறவன் அல்ல என்று கர்த்தர் கற்பித்தார். எனவே கர்த்தருடைய வேதம் இன்றியமையாதது. அதை வாசித்து தியானித்து கைக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் ஒரு வாலிப பெண்ணா? வேதத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழி ஏதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும். வேதத்தை தள்ளாதிருங்கள். வேதத்தை தள்ளாமல் அதை இருதயத்தில் வைத்து அதை உதட்டிலே வைத்து நீங்கள் வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சரி, ஏன் ஆலய பிரகாரங்களின் மேல் இந்த சங்கீதக்காரனுக்கு, கோராகின் புத்திரருக்கு ஏன் இந்த வாஞ்சை? முதலாவதாக இன்பம், இரண்டாவதாக வாசம், மூன்றாவதாக பாக்கியம். அவருடைய வீட்டிலே பாக்கியம். வீடு என்றால் அவருடைய ஆலயம். அவருடைய வழிகளிலே பாக்கியம். வழிகள் என்றால் வேத புத்தகம். மூன்றாவதாக 12ஆம் வசனத்திலே அவர் மேல் நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசத்திலே பாக்கியம் என்று சொல்லிக்கூட வேதத்திலே நான் பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னார். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எபிரேய நிருபத்தை ஆக்கியவன் சொன்னான். அது மட்டுமல்ல, விசுவாசியாமல் வரக்கூடிய யாவும் பாவமே என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர வேண்டியது நம்முடைய கடமை. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். மீண்டும் ஆண்டவருடைய வசனத்தை வாஞ்சிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பொங்கும். நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே வேதம் இல்லை. வேதம் இல்லாத வாழ்க்கை விஷமான வாழ்க்கை. வசனம் இல்லை, விசனம்தான் தங்கும். எனவே ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுகிறோம்? 3 தடவையா, 4 தடவையா, 6 தடவையா? 3 தடவையா? அப்படின்னா வயிறு வாழ்வதற்கு 3 தடவை சாப்பிடுகிறோமே. ஆத்துமா வாழ்வதற்கு, நம்முடைய ஆத்துமா ஜீவிப்பதற்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ண வேண்டும். அவ்வப்போது அந்த வசனத்தை எடுத்து எடுத்து வாசித்து, அல்லது பிரயாணம் போகிறவர்களாக இருந்தால், ஆபீஸில் ஸ்கூலிலே ஒர்க் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அந்த வசனத்தை எழுதி பாக்கெட்டை போட்டுக்கொள்ளுங்கள். அப்பப்போ எடுத்து பாருங்கள், அந்த வசனத்தை வாசியுங்கள். ஒரு 30 தடவை நீங்கள் வாசித்து விட்டாலே அந்த வசனம் முழுவதும் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இறங்கிவிடும். அதைத்தான் வேதம் சொல்கிறது.
119 சங்கீதம் 11 வசனத்திலே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? குவித்து வைத்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்பது பொருளாகும். ஆக அப்படியாக ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க தியானிக்க நம்முடைய விசுவாச வாழ்க்கை பொங்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக வாஞ்சையின் அடிப்படை நன்மைகள், முதலாவதாக இன்பம், இரண்டாவதாக வாசம், மூன்றாவதாக பாக்கியம், நான்காவதாக துதி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்முடைய துதி தன்னாலேயே பிறக்கும். நம்முடைய உதடுகள் தாமாகவே திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதி பாடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அனுசரிப்போம். எங்கே? விசேஷமாக தேவனுடைய ஆலயத்திலே, ஆலய பிரகாரங்களிலே ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி நமக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, ஆலய பிரகாரங்களிலேயே இவ்வளவு வாஞ்சை, அதற்கு அடுத்தாற் போல பரிசுத்த ஸ்தலம், அங்கே அடி எடுத்து வைக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு வாஞ்சை, இன்னும் அதற்கு அடுத்தாற் போல மகா பரிசுத்த ஸ்தலம், பிரதான ஆசாரியன் மட்டுமே அங்கே செல்ல முடியும். அதை பார்த்தால் இன்னும் எவ்வளவு வாஞ்சை. பார்க்க முடியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்க முடிந்ததே. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்த பொழுது உள்ள என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடிந்ததே. பொருள் என்ன? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மத்தியஸ்தர் ஒருவரே. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டதினாலே தேவனுடைய இருதயத்தை நாம் கண்டுகொள்ளலாம், அவருடைய சித்தத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு காலத்திலே பிரதான ஆசாரியனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு இப்பொழுது எல்லாரும் கிட்டி நெருங்கி சேரத்தக்கதாக, அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்தடையத்தக்கதான வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் நன்மைகள், எப்பேற்பட்ட நன்மைகள், இதையெல்லாம் எண்ணி பரவசத்தோடு தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருக்கையில் வழிநெடுக ஸ்தோத்திரம், துதி எல்லாமே நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும். ஆக முதலாவதாக ஆலய பிரகாரங்கள், இரண்டாவதாக அழுகையின் பள்ளத்தாக்கு. நேர எதிராக அழுகையின் பள்ளத்தாக்கு, அதையும் சங்கீதக்காரன் இங்கே சுட்டி சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் முதலாக பாருங்கள். 84ஆம் சங்கீதம் 5 முதல், உம்மிலே பலன் கொண்டிருக்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடும். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா என்று சொன்னவுடனே நிறுத்திவிட வேண்டும். வாசிக்க கேட்ட வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்தனைகளினூடாக பரிசுத்தாவியானவர் நமக்கு போதித்த போதனைகளை கைக்கொள்ள கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து விட்டு தொடர்ந்து அடுத்த வசனங்களுக்கு நாம் போக வேண்டும். இதைத்தான் சேலா என்ற பதம் நமக்கு சொல்லுகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு. வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆசீர்வாதமான அனுபவங்கள் அல்ல, அழுகையின் பள்ளத்தாக்குகளும் அவ்வப்போது வருகின்றன. ஆனால் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரும்பொழுதும் பரவசத்தோடு ஆண்டவரை துதித்து நிச்சயமாக வாழ முடியும். அதைத்தான் சொல்லுகிறது வேதம். அழுகையின் பள்ளத்தாக்கு, அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ள முடிகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை யாருமே தவிர்க்க முடியாது, எல்லாருக்கும் உண்டு. அழுகையின் பள்ளத்தாக்குகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, படிக்கக்கூடிய இடத்திலே, வேலை செய்யக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்திலே அழுகையின் பள்ளத்தாக்குகள் உண்டு. அதற்கு ஒதுங்கி ஓடலாமா? ஓடக்கூடாது. உருவ நடந்து என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டுகிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி 23ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. எல்லா விதமான சோதனைகள், எல்லா விதமான கஷ்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், போக்கற்ற நிலைமைகள், நம்பிக்கை இழந்த நிலைமைகள் எல்லாமே உண்டு. அந்த நிலைமைகளிலும்
சோர்ந்து போகாமல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கடந்து வருகிறார் என்பதை நம்பி அவரோடு நடந்து வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் அதை நீரூற்றாக்கி கொண்டு சந்தோஷத்தோடு, திருப்தியோடு, சமாதானத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே மரணம், இருள், பொல்லாப்பு, பள்ளத்தாக்கு எல்லாமே உண்டு. எல்லாம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டாரோ? இல்லவே இல்லை. இந்த அனுபவங்கள் எல்லாம் வரும் பொழுது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அழ வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தரும் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இந்த வாழ்க்கையை, இந்த அனுபவத்தையும் நீரூற்றாக்கி கொள்வோம் என்ற எண்ணத்தோடு, விசுவாசத்தோடு எட்டி நடை போட வேண்டியது நம்முடைய கடமையாகும். நீரூற்றாக்கி கொண்ட எத்தனையோ மனிதர்களை நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். இந்த நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய அனுபவம் என்று சொல்லும் பொழுது, இந்த அனுபவம் பிரச்சனைகளிலிருந்து நம்மை ஆண்டவர் காக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. பிரச்சனைகளிலிருந்து தெய்வம் நம்மை காக்கிறார். எப்படி? எகிப்தியர்கள் பிரச்சனைக்குரியவர்கள். 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் போராடினார்கள். அந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்களை காப்பாற்றினார். சில சமயங்களிலே பிரச்சனைகளிலேயே ஆண்டவர் காப்பாற்றுகிறார். பிரச்சனைகளை நீக்குவதில்லை, அவர் கூட வந்து தங்கி இருந்து அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை காத்துக் கொள்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் அக்கினி சூளையிலே தள்ளப்பட்டாலும் அக்கினி ஆண்டவர் அவிக்கவில்லை. அக்கினியின் ஆண்டவர் அவர்களை ஒரு கொக்கி போட்டு தூக்கவில்லை. ஆனாலும் 4வது ஆளாக மனுஷகுமாரனாக அவர்களோடு உலாவினார். அக்கினியின் வெப்பத்திற்கு அவர்களை காத்துக் கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுகிறார், சில சமயங்களிலே பிரச்சனைகளிலேயே காப்பாற்றுகிறார். சில சமயங்களிலே பிரச்சனைகளை நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக, நம்முடைய அருட்பணியின் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். இது உண்மை. பிரச்சனைகள் வரும் பொழுது அவற்றையெல்லாம் ஆண்டவர் நமக்கு சாதகமாக மாற்றி தேவ சித்தம் நிறைவேற, நாம் சந்தோஷம் அடைய, ஆண்டவர் சித்தத்தை நாம் செய்கிறோம் என்ற திருப்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு விளங்க ஆண்டவர் ஆவன செய்கிறார். நினைவேக்கு போய் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். யோனாவோ தர்ஷிசு கோடினான். போன வழியிலே கொந்தளிப்பு, கடல் குமரியது, காற்று சீறியது, அவனை தூக்கி எறிந்தார்கள். கடல் தான் என்னுடைய கல்லறை, சமுத்திரம்தான் என்னுடைய சமாதி என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆண்டவரோ ஆயத்தமாக ஒரு பெரிய மீனை வைத்து அவனை விளங்க வைத்து நினிவே கரையிலே போய் அந்த மீன் அவனை கக்கியது. என்ன நடந்தது? நினிவே ரட்சிக்கப்பட்டது. சில ஆபத்துக்கள், சில பிரச்சனைகளை ஆண்டவர் தமக்கும் நமக்கும் சாதகமாக்கி நம் மூலமாக பெரிய காரியங்களே, பெரிய ரட்சணிய வேலைகளை ஆண்டவர் செய்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ஆலய பிரகாரங்கள், இரண்டாவதாக ஆளுகையின் பள்ளத்தாக்கு, மூன்றாவதாக ஆலய வாசற்படி என்று சொல்லி 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை நான் பார்க்கையிலே என்ன வாசிக்கிறோம்? எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று தொடர்ந்து சங்கீதக்காரன், கோராகின் புத்திரரிலே ஒருவன் பாடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலய பிரகாரங்கள், இப்போ ஆலய வாசற்படி, இதிலே காத்திருக்க அவன் நாடுகிறான். அதனாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? ஆலயத்திலே வாழ்வதனாலே, ஆலய வாசற்படியிலே தங்குவதனாலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? 5வது வசனத்திலே உம்மிலே பலன், ஆண்டோடைய பலன் நம்மை காத்துக் கொள்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 7ஆம் வசனத்திலே பலத்தின் மேல் பலன், இருக்கக்கூடிய பலன், ஆண்டவர் தந்த பலன், இன்னும் அதிகமான பலன், பலத்தின் மேல் பலன் அடையக்கூடிய அளவிலே ஆலயம் நமக்கு அடிகோலுகிறது. இன்னும் 7ஆம் வசனத்திலே தேவ சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய சந்நிதியிலே நாம் காக்கப்படுகிறோம். ஆண்டோடைய சந்நிதி, உன்னதமானவருடைய மறைவு, சர்வவல்லருடைய நிழல், அதிலே வந்து
நாம் தங்கி தாபரிக்க முடிகிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாசம் பண்ணுகிறது என்று சொல்லியும் 8ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். சேல வசனம், நிறுத்தி சிந்திக்க வேண்டிய வசனம். ஆண்டவருடைய வல்லமை நம்மை தாங்குகிறது, ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆகாமிய கூடாரங்களை பார்க்கலாம் ஆலயத்தின் வாசற்படியை சங்கீதக்காரன் தெரிந்து கொண்டதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஏன் ஆலய பிரகாரங்கள், ஏன் ஆலயத்தின் வாசற்படி என்று பார்த்தால் அங்கே தெய்வம் தங்குகிறார், தேவனுடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சூரியனாக இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லியும் வேதம் அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்திலே சூரியன் என்றால் பிரகாசம், நீதியின் சூரியன் என்றால் இயேசு நமக்கு பிரகாசமான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். சூரியனாக மட்டுமல்ல, கர்த்தர் கேடகமாகவும் விளங்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கேடகம் என்றால் பாதுகாப்பு, சூரியன் பிரகாசம், கேடகம் பாதுகாப்பு. இன்னும் தொடர்ந்து அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிருபை என்பது இம்மையை குறிப்பிடுகிறது, மகிமை என்பது மறுமையை குறிப்பிடுகிறது. இம்மையிலும் மறுமையிலும் தெய்வம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்னும் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் நன்மையை தருகிறார். எத்தனையோ நன்மைகள், சிறப்பான நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு அறிமுகம் செய்கிறார், நாம் அனுபவிக்கத்தக்கதாக பரிசிலாக வழங்குகிறார். ஆக ஆண்டவருடைய நன்மையை நாடி ஜீவிக்க வேண்டும் என்றால் ஆலய வாஞ்சை, ஆலய வாழ்க்கை நமக்கு முக்கியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, இவ்வளவு தூரம் சிந்தித்தோமே ஆலயத்தை பற்றி. ஆலயத்திற்கு செல்கிறீர்களா? ஆலயத்தில் போய் ஆண்டவரை வழிபடுகிறீர்களா? ஐயா, நாங்கள் வீட்டில இருந்து ஜெபிக்கிறோம் ஐயா. வேதம் தான் சொல்லுதே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாக இருக்கிறேன் சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுதே. எனவே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய வீட்டிலும் உண்டு, நாங்கள் வீட்டிலேயே ஜெபிக்கிறோம். போதாது. ஏன் போதாது? ஆலயம் செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாச்சே. அங்கே போய் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த கட்டளைகளை எல்லாம், அந்த கற்பனைகளை எல்லாம் மீறி வீட்டுக்குள்ளே ஜெபிப்பதே நல்லது என்று சொன்னால் ஜெபிப்பது நல்லது, ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் ஜெபிப்பதே நல்லது, ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் பாவம். கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறோம். எந்த ஒரு ஆலயத்திலும் நாங்கள் மெம்பர் இல்லையா, எந்த ஒரு ஆலயத்திலும் நாங்கள் தொடர்ந்து செல்வதில்லை ஐயா. கர்த்தருடைய வசனம் போதிக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை, கர்த்தருடைய ஊழியம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆலயத்தை, உங்களுடைய வரங்கள், பொருட்கள் இவற்றையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செலவழிக்க தகுதியான ஒரு சபையை நீங்கள் தெரிந்தெடுத்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. சில சமயங்களிலே ஆலயம் உங்களுக்கு நன்மை பயக்கும், சில சமயங்களிலே அது நன்மை பயத்தது போல காணப்படாவிட்டால் நீங்கள் அந்த ஆலயத்தின் நன்மையாக மாறுவீர்கள். ஆலயத்தில் போய் ஜெபிப்பீர்கள், அங்கே உள்ள போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு கைகுலுக்கி உங்களுடைய வாழ்த்தை தெரிவிப்பீர்கள். அது அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். நொடிந்து போய் சிலர் இருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டு சிலர் இருப்பார்கள். அவர்கள் அருகில இருந்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். பலவிதமான காணிக்கைகள் அங்கே அறிமுகப்படுத்தப்படும், அறிக்கை செய்வார்கள். காணிக்கைகளை செலுத்தி பல ஊழியங்களை நீங்கள் ஆதரிப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் அங்கே செல்லும் பொழுது உங்கள் சாட்சியை சொல்லுங்களேன் என்று போதகர் கேட்பார். உங்கள் சாட்சியை கேட்டு அநேகர் பலன் அடைவார்கள், பரிசுத்தம் கூட அடைவார்கள். இது மட்டுமல்ல, ஆலயத்தில் பலவிதமான திருப்பணிகள் செய்ய அங்கே ஆட்களை தேடுகிறார்கள். சண்டே ஸ்கூல் டீச் பண்ண, பிபிஎஸ் டீச் பண்ண, வாலிபர் குழு நடத்த, பெண்கள் கூட்டம் நடத்த, ஆண்கள் கூட்டம் நடத்த, சாட்சி சொல்ல, சிறு சிறு ஜெப கூட்டங்கள் நடத்த, உபவாச கூட்டங்கள் நடத்த, வெளியே ஆத்தும ஆதாய பணிகள் செய்ய, சுவிசேஷ ஊழியங்களிலே கலந்து கொள்ள. ஒருவேளை பிரசங்கம் பண்ணக்கூடியவர் ஆங்கிலத்திலே பண்ணுகிறார், அல்லது இந்தியிலே பண்ணுகிறார், அல்லது வேறு மொழியிலே பண்ணுகிறார் என்றால் அதை மொழிபெயர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களைப் போல ஒரு சிலருக்கு தான் உண்டு. அந்நாளிலே ஆண்டவருக்கு பெருத்த ஆசீர்வாதமாக அந்த ஆராதனையிலே நீங்கள் விளங்குவீர்கள். என்ன சொன்னேன் இதுவரை? சில சமயங்களிலே ஆலயம் உங்களுக்கு நன்மை பயக்கும், சில சமயங்களிலே ஆலயத்திற்கு நீங்கள் நன்மை பயப்பீர்கள், நீங்கள் நன்மையாக இருப்பீர்கள். எனவே ஆலயம் சென்று அதிலே பச்சையான ஒரு ஒலிவம்பர கன்றாக நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை
மகிமைப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆலயத்தை விட்டு விடாதிருங்கள். அந்நாட்களிலே, என்னுடைய நாட்களிலே, ஆலயத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளை சிலர் தேடுவார்கள். அங்கே வசிக்கலாமே, அந்த வீட்டை வாங்கலாமே, அதை வாடகைக்கு எடுக்கலாமே என்று வாஞ்சிப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆலயம். விட்டு விடாதீர்கள். ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதியுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். உங்கள் ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய ஆலய பிரகாரத்தையும் உங்களுடைய ஆலய வாசற்படியையும் கூட நாங்கள் வாஞ்சித்து ஆலயம் தொழுவது எங்களுக்கு சாலவும் நன்று என்று கருதி உம்முடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், உம்முடைய பிரசன்னத்திலே பலருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் திகழவும் ஆண்டவரே அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.